வெல்கம் டு 5 ஸ்டார் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசால் போண்டா எப்படி செய்யறங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, 50 கிராம் கேரட், 50 கிராம் பீன்ஸ் எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு கூட கேரட் பீன்ஸ் சேர்றப்போ டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸை ரொம்ப பொடியாக கட் பண்ணிடாதீங்க, குழஞ்சி போயிடும். நான் கட் பண்ணியிருக்கிற மாதிரி எடுத்து கட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கிக்கலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சு. நம்ம மசாலுக்கு தேவையான மற்ற பொருளையும் நறுக்கிக்கலாம். 4 பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கோங்க. 10 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், நல்லா நறுக்கிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். மல்லித்தலை 20 கிராம் எடுத்திருக்கேன், நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. கருவேப்பிலை தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்ச வெஜிடபிள்ஸையும் இது கூட சேர்த்து நறுக்கிடலாம். வாங்க போண்டாக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. நறுக்கி வச்ச கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலை, குழந்தைங்க சாப்பிட்றங்காட்டி, அதனால் மிளகாய் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வணக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வேக வச்ச வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டுக்கோங்க. போண்டாக்கு தேவையான மசால் ரெடி ஆயிடுச்சுங்க. உருண்டை பிடிச்சிடலாம். நான் கொஞ்சம் பெருசாக பிடிச்சிருக்கேன். நீங்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி வேணும்னா சின்ன சின்னதாக பிடிச்சிக்கோங்க. வாங்க போண்டாக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு சிட்டிகை பெருங்காயம், சோடா உப்பு, உப்பு தேவையான அளவு, மிளகாய் பொடி 1 ஸ்பூன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் அந்த உருண்டையை டிப் பண்ணி எடுக்கிறப்போ கரெக்டாக வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். உள்ளே இருக்க மசாலா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்தது தான், அதனால் வெளியில் இருக்க கோட்டிங் மட்டும் நல்லா வெந்தால் போதும். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சுவையான மசால் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன்.